ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரின்சாmayal. இன்றைக்கி நம்ம ரின்சாmayal சேனலில் ஒரு வாழைக்காய் இருந்தால் போதும் டீ கடை வாழைக்காய் பஜ்ஜி செய்யலாம். ரொம்பவே ஈஸியான டீ டைம் ஸ்நாக் ரெசிபியான இதை வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு ஈஸியாக செய்யலாம். ஈவினிங் டைமில் ஸ்நாக்ஸுக்கு இந்த வாழைக்காய் பஜ்ஜியை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட்டாக முறுமுறுன்னு இருக்கும். rinsamayal சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்தில் இருக்க ஆளுன்ற வெள்ளைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். பஜ்ஜி செய்கிறதுக்காக ஒரு வாழைக்காய் எடுத்திருக்கேன். சின்ன சைஸ் வாழைக்காய் தான் இது. நல்லா சுத்தமாக தண்ணி ஊற்றி கழுவிக்கணும். சின்ன வாழைக்காயிலே நமக்கு 10-12 பஜ்ஜி கிடைக்கும். காம்பு பகுதியை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துருங்க. அடுத்ததாக இன்னொரு பகுதியை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துடணும். மேல் தோல் தடிமனாக இருக்கும், அதை கத்தி வச்சு உரித்து எடுத்துருங்க. கத்தி வச்சு உரிக்க சிரமமாக இருந்ததுன்னா பீலர் வச்சு மேலே இருக்க தோல் எல்லாத்தையுமே லைட்டாக சீவி விட்டுறணும். இப்போ இந்த மாதிரி லைட்டாக சீவி விட்டுடலாம். தோலை சீவிட்டு பஜ்ஜி செய்யும்போது வாழைக்காய் சீக்கிரமாக வெந்துடும். இது மாதிரி சீவி எடுத்துக்கணும். அடுத்ததாக பஜ்ஜிக்கு வாழைக்காய் சீவுறதுக்காக நான் இன்னைக்கு வாழைக்காய் சீவுற கட்டை தான் எடுத்திருக்கேன். இதுக்கு பதிலாக நம்ம எல்லார் வீட்லேயுமே காய் சீவி இருக்கும். அதில் இந்த வாழைக்காய் சீவுற பிளேடு மாதிரி இருக்கும். கட்டையில் வாழைக்காயை சீவுறது மாதிரி காய் சீவிலையும் மெலிசா பஜ்ஜி போடுறதுக்கு தகுந்த மாதிரி நல்லா ஈஸியாக சீவிக்கலாம். இந்த மாதிரி மெலிசா சீவி எடுத்துக்கணும். இப்போ வாழைக்காய்கள் எல்லாத்தையுமே நான் நல்லா மெலிசா சீவி எடுத்துக்கிட்டேன். பஜ்ஜிக்கு மாவு ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் நான் 1 கப் அளவு கடலை மாவு எடுத்திருக்கேன். பவுலில் சேர்த்துட்டு இது கூட அதே கப்பில் 1/2 கப் அளவு அரிசி மாவு எடுத்திருக்கேன். நான் வீட்டில் அரைச்ச அரிசி மாவு தான் இது. அதையும் மிக்சிங் பவுலில் சேர்த்துக்கணும். காரத்துக்காக 1 ஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். 1/4 ஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள், தேவையான அளவு உப்பு, 2 பிஞ்சளவு பேக்கிங் சோடா சேர்த்துக்கணும். நம்ம சேர்த்துருக்க எல்லா பொருட்களையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. தண்ணி ஊற்றுறதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டோம்னா நான் சேர்த்துருக்க பொருட்கள் எல்லாமே மாவில் நல்லா கலந்துரும். மிளகாய்த்தூள் காரத்துக்கு தகுந்த மாதிரி கூடவோ குறைவோ சேர்த்துக்கங்க. நான் 1 ஸ்பூன் அளவு மட்டும்தான் சேர்த்துருக்கேன். மீடியமான காரமாக இருக்கும். மாவை கலந்ததுக்கு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசைஞ்சுக்கணும். முதவே அதிக தண்ணி சேர்த்துட்டோம்னா மாவில் தண்ணி அதிகமாயிரும். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கலந்துட்டு சேர்த்துக்கங்க. இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கணும். இதுதான் சரியான அளவு. வாழைக்காய் பஜ்ஜி சாப்பிட்றதுக்கு அப்போ தான் நல்லா மொறுமொறுப்பாக இருக்கும். இப்போ பஜ்ஜி மாவு ரெடி பண்ணியாச்சு. அடுத்ததாக கடாயில் பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் எடுத்துக்கங்க. எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும். வாழைக்காயை மாவில் நல்லா முக்கி எடுத்துக்கணும். இந்த மாதிரி நல்லா 2 பக்கமும் படுற மாதிரி முக்கி எடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம எண்ணெயில் போட்டுறணும். 2 அல்லது 3 நம்மளோட கடாய் எந்த அளவுக்கு பெருசாக அல்லது சின்னதாக இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். அப்பப்போ 2 பக்கமும் திருப்பி விட்டுறணும். அப்போ தான் பஜ்ஜி நல்லா வெந்து மொறுமொறுன்னு வரும். நம்ம எந்த கப்பில் மாவளந்து எடுக்கிறோமோ அதே கப்பில் அரிசி மாவு சேர்த்துக்கிட்டிங்கன்னா பஜ்ஜி நல்லா மொறுமொறுன்னு இந்த மாதிரி கிடைக்கும். எண்ணெயிலிருந்து நுர வரதெல்லாம் குறைஞ்சதுக்கு அப்புறமா வெளியில் எடுத்துடலாம். இப்போ நமக்கு டீ கடை வாழைக்காய் பஜ்ஜி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நல்லா மொறுமொறுன்னு இருக்கும். கடைகளில் வாங்கி சாப்பிட்ற பஜ்ஜி எப்படி டேஸ்ட்டாக இருக்குமோ அதே போல் வீட்டில் செய்கிற இந்த பஜ்ஜி ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள் எவ்வளோ மொறுமொறுன்னு இருக்குன்னு. இதே மாதிரி இந்த ஈஸியான ஸ்நாக்ஸை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மீதி இருக்க எல்லா வாழைக்காய்களையும் பொரிச்சு எடுத்துக்கலாம். எண்ணெயிலிருந்து நுர வரதெல்லாம் குறைஞ்சதுக்கு அப்புறமா லைட்டாக கலர் மாறிடும். அதுக்கப்புறம் வெளியில் எடுத்துடணும். கடலை மாவு அதிகமாக தேவைப்படாது. கொஞ்சமாக இருந்தாவே 10-12 பஜ்ஜி ஈஸியாக பொரிச்சு எடுத்துடலாம்.
ஈஸியான ஸ்நாக் ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சுட சுட பஜ்ஜி ரெடி ஆயிருச்சு. பாருங்கள், நல்லா மொறுமொறுப்பாக இருக்குது. இதே அளவுகளோட நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நல்லா மொறுமொறுன்னு வாழைக்காய் பஜ்ஜி வீட்டிலேயே செய்யலாம். டீ கடை வாழைக்காய் பஜ்ஜி உங்களுக்கு பிடிச்சிருந்தா ரின்சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க ஆளுன்ற பெல்லைக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.